சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து தமிழ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஏமா எனக்குள்ளே விசாரித்த வரையும் நிறைய பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த லாட்ஜில் வந்து நல்லா வருவாங்க, போகும்போது அழுதுகிட்டே தான் போவாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார் சொல்கிறாருமா அப்படின்னு கருப்பு வந்து தமிழ்கிட்ட சொன்னதும், சரிங்கண்ணே இப்போது நீங்கள் கடைசியாக ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் விசாரிங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரிம்மா நான் இந்த விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு அங்கே உள்ள எல்லா இடத்துலையும் போய் அந்த பொண்ணை தேடி பார்க்குறாரு. ஒரு இடத்துலையும் காணோம். சரி நம்ம இந்த ஹோட்டல்ல இருந்து ரூமை காலி பண்ணிட்டு வெளியே எங்கேயாவது தேடிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து ரூம் லாட்ஜுக்கு போகிறாரு. லாட்ஜில் போனால் அந்த பொண்ணு அந்த ரிசப்ஷனில் கேட்டுக்கிட்டு இருக்கு, நந்தகுமார் சார் இன்னைக்காவது வந்திருக்காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே அங்கே சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு எத்தனை தடவைமா சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, அவருக்கு கல்யாணமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஷாக் ஆகிருது. வேகமாக அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே வந்துடுது. இதை பார்த்துட்டு கருப்பு வந்துட்டு வெளியவே நின்றுக்கிறாரு. ஏம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா நீ அழுகிற, எதுக்கு நீ டெய்லி நந்தகுமாரை கேட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணே இல்லைனே அவன் சரியான பச்சை துரோகினே, அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்திருக்கானே, இப்போ கூட நான் இந்த லாட்ஜில் நான் ட்ரெஸ்ஸு மாற்றுறது இப்படி எல்லா வீடியோவையும் உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்கனே, அதை வச்சு மிரட்டி என்ன அவங்க ஆசைக்கு கூப்பிட்டு இப்போ என் வயிற்றுல 3 மாதம் குழந்தை வளருதுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டுட்டு கருப்பு வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாண்ணே இது உண்மைதானே, இப்போ அந்த பொறுக்கிக்கு வேற கல்யாணம்னு சொல்கிறாங்க, எந்த பொண்ணு மாட்டிச்சு தெரியலனே அப்படின்னு அந்த பொண்ணு அழுகுது. ஏம்மா அது எங்கள் வீட்டு பொண்ணுதாம்மா, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு தாம்மா இப்போது அவனை பேசி முடிச்சு இன்னைக்கு தாம்மா கல்யாணம், அவனை பற்றி விசாரிக்க தாம்மா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. அண்ணே உடனடியாக அந்த பொண்ணை கல்யாணத்தை நிறுத்துங்கண்ணே, அண்ணே அவன் எங்கண்ணே இருக்கான், அந்த பொறுக்கிய சும்மா விடக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரிம்மா நீ இங்கே வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அந்த பொண்ணை அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா கருப்புக்கு ஞாபகம் வருது, ஐயோ தாமரை வேற அங்கே தானே இருக்கு, இந்த பிள்ளைய வீடியோ எடுத்து வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வேகமாக ஓடுறாரு. ஓடி தாமரை கதவை தட்டுறாரு. தாமரை தாமரை அப்படின்னு தட்டுறாரு. தாமரை உள்ளே வந்துட்டு அந்த ரவுடி பசங்களாம் உள்ளே வந்துடுறானுங்க. உள்ளே வந்து தாமரை கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் ஒழுங்கா நாங்கள் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக வந்து கருப்பு வந்துடுறாரு. கருப்பு வந்துட்டு டேய் பொறுக்கிங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அவங்கள போட்டு அடிச்சு போட்டுட்டு தாமரையை கையோட பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன தாமரை நேற்றே நான் சொன்னேன்ல பார்த்து சூதானமா இருன்னு, இப்படி அசால்ட்டா இருக்கிறது, பொம்பளை பிள்ளை இப்படியா வருது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்குறாரு. நடந்த விஷயத்த தாமரையும் சொல்லிடுது. இதுக்கு எதுக்கு நீ வர, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு கருப்பு கிட்ட தாமரை சொல்லுது. சரி வா இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை வந்துட்டு கருப்பு வந்து கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு கிளம்புறாரு. இங்கே ஒட்டுமொத்த குடும்பமும் மண்டபத்துக்கு வந்துடுதுங்க. வர்ற வழியில ஆறுமுகமும் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க. இங்கே பூஜையெல்லாம் போட்டு ஆறுமுகம் வந்து கண்மணி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக ரெடியா இருக்காரு. இங்கே கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பதட்டத்தோட இருக்கு. கரெக்டா அங்கே ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆகிருது. கல்யாணத்தை முடிச்சுட்டு இங்கே மண்டபத்துக்கு கிளம்பி வர்றாங்க. இங்கே எல்லாரும் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்காங்க. ஈஸ்வரி வந்துட்டு இந்த ஆறுமுக பையன் ஏதோ தான் கண்மணியை பண்ணிட்டான் போல, அவன் தான் அன்னைக்கு ஆறுமுகம் வந்து கண்மணி ரூம்ல நின்றுகிட்டு இருந்தான், நான் தான் சத்தம் போட்டு அனுப்புனேன், ஏதோ நடந்துருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புது. ஏன் ஆசை ஈஸ்வரி இப்படி சொல்ற, ஏன் இல்லாதது பொல்லாதது சொல்ற, கொஞ்சம் இரு, ஏதாவது ஆயிருக்கலாம்ல காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லுது.
அக்கா காருக்கு ஏதாவது ஆனா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்லுது. இங்கிட்ட மாப்பிள்ளை வீட்டில் அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து என்னங்க பெரிய எடுத்து சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்க, நாங்களும் கொஞ்சமாவது மானத்தோட வாழணும்ல, இப்போ கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டு பொண்ணு காணோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு அவரும் புலம்புறாரு. கரெக்டா கண்மணி ஆறுமுகமும் உள்ள வராங்க. இதை பார்த்துட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. மோகனா எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கத்துறாரு. போயும் இந்த டிரைவர் பையலையா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது வந்துட்டு ஆறுமுகத்தை அடிக்க போறாரு. கண்மணி வந்துட்டு காலில் விழுந்து கதறுது. அண்ணே விட்டுருங்கண்ணே, நான் இவரை காதலிக்கிறேன், நான் தான் இப்போ இவரை வற்புறுத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து கண்மணியை அடிக்க போறாரு. கரெக்டாக வந்துட்டு நம்ம கருப்பு வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. மாமா நிறுத்துங்க மாமா, என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்த மாப்பிள்ள அப்படி ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவன் லட்சணத்தை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்குது, நந்தகுமாரை போட்டு. இதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன கருப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா இவன் சரியான பொம்பளை பொறுக்கி மாமா, இவன் லாஜுக்கு வர பொண்ணுங்களெல்லாம் தப்பா வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணுங்களை மிரட்டி அந்த பொண்ணுங்களோட உல்லாசமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை நந்தகுமாரும் ஷாக்கா நிக்கிறாரு. ஆமாங்க இவன் என் வாழ்க்கையவே சீரழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுது. இப்போ நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன், இந்த பொறுக்கி ராஸ்கல் என்னோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாம பண்ணிட்டான், நான் தப்பா என்னைய பற்றி வீடியோ எடுத்து வச்சு இதை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுது. இதை கேட்டுட்டு ராஜவங்க அவனை போட்டு அடின்னு அடிச்சிடுறாரு. கரெக்டாக போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு ஈஸ்வரி வந்துட்டு ஐயோ நம்மளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கமுக்கமாக இருக்கு. தாமரை அழுதுகிட்டே வருது, தலையெல்லாம் களைஞ்சு போய் வருது. தாமரையை பார்த்துட்டு சாவித்திரிக்கு அதை விட அதிர்ச்சி. அடியே என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி இப்படி இந்த குளத்துல வர அப்படின்னு சொல்லுது. என்ன தாமரை அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு. மாமா அது வந்து மாமா இவனை பத்தி நேத்து தமிழ் வந்துட்டு கருப்ப மாமா கிட்ட விசாரிக்க சொன்னதை நான் கேட்டேன் மாமா, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நானே அந்த லாட்ஜில் ரூம் போட்டு தங்கினேன் மாமா. அப்போ அந்த பொறுக்கி பசங்க என்கிட்ட காலையில தகராறு பண்ணிட்டானுங்க மாமா. நல்ல வேளை மாமா என்னைய பத்தி எந்த வீடியோவும் அவனுங்க எதுவும் பண்ணல, கடைசியில கருப்பு மாமா தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னதும் ராஜாங்க வந்துட்டு என்ன தாமரை இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒரு பக்கம் கத்துறாரு. ஐயோ நான் பெத்த மகளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கதறுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.